ராசி காலச்சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த துலா ராசி. வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள், எவ்வளோ ஒரு துன்பங்கள், எவ்வளோ ஒரு இடர்பாடுகள் எல்லாம் வந்தால் கூட அந்த நீதி, நேர்மை, கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு நீதி தவறாத நீதிமான்களாக வாழக்கூடியவங்க தான் இந்த துலா ராசி அன்பர்கள்னே சொல்லலாம். இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு யோக பலன்களை அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இவங்க ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் ரசித்து வாழ தெரிந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்குமே துலா ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானே ஆளக்கூடியதுனால செல்வ நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வ செழிப்பு குடும்பத்தில் தான் இவங்க பிறக்கிறாங்க. பெரும்பாலுமே இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குலதெய்வம் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தெரியாமல் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய குலதெய்வத்தையே இவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ராசிப்படி இவங்களுக்கு இருக்குமா. சரி, துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களுக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையில் இவங்களுக்கும் பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். சரி, இவங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செய்யலாம், இவங்களுடைய புத்திசாலித்தனம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமாக இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இவங்க முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வங்கள், இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்று பார்த்திங்கன்னா அற்புதம் நிறைந்த வைகாசி விசாகம், ரொம்பவும் பௌர்ணமி திதியும் வைகாசி விசாகமும் இணையக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக முருகன் வழிபாடு, இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் முடிந்த வரைக்குமே பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போகிறது ரொம்பவே நல்லது. உங்களோட வாழ்க்கையில் பல ஜென்ம பாவங்கள் இருந்தால் கூட அது தீர்வதற்கு ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. சரி, நம்ம துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒருத்தரோட ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் எல்லாமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவான கருத்து தான். மேலுமே உங்களுடைய தனிப்பட்ட நேரம், தேதி, உங்களுடைய தசா புத்திகள் இதெல்லாம் பார்த்தா சரியான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். சரிங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தோல்வியை ராசி மட்டும் தீர்மானிக்காதுங்க. பிறந்த நேரம், லக்கணம், கிரக நிலைகள், சூழல், கல்வி, குடும்பம், தனிப்பட்ட முடிவு இது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பங்கு இருக்கும். அதில் மனதில் வைத்து துலா ராசிக்காரரை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். துலா ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி. இதனோட அதிபதி கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இதனோட சின்னம் தராசு, தத்துவம் இது ஒரு காற்று ராசி. தராசு சமநிலை எப்படி குறிக்குதோ அதுபோல தான் இந்த துலா ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே எப்பொழுது ஒரு இக்கட்டான சூழலில் கூட நீதி நேர்மையோட, அதாவது சமநிலை பார்த்து ஒரு பக்கம் இல்லாமல் சமநிலையாக ஒரு யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா கூட இவங்களை அந்த துலா ராசிக்காரர் கூப்பிட்டா போதுங்க, அவங்க சரியான முடிவை சரியாக பிரிந்தவங்களை கூட ஒன்று சேர வைக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ராசி. இவங்க துலா ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் சமநிலை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்குமா. துலா ராசிக்காரர்களோட அடிப்படை குணமே இதுதாங்க. நீதிமான்களாக இருப்பாங்க, அதே மாதிரி அழகை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. உறவுகள் யாராக இருந்தாலுமே அவங்க இவங்களுக்கு கெடுதல் செஞ்சுருந்தா கூட மதிக்கவங்களாக இருப்பாங்க. அமைதியை ரொம்ப விரும்புவாங்க. எல்லாத்தோடையுமே ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம சகஜமாக பழக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க. ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை ஏற்பட்டால் கூட இருவரோட பக்கத்தையும் கேட்டு தீர்வு சொல்ல முயற்சி செய்வாங்க இந்த துலா ராசிக்காரு. மேலுமே மரியாதையாக எல்லாத்துட்டையுமே ஒரு ரெஸ்பெக்டோடு பேசக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். இவங்க பேசும் வார்த்தைகளில் நாகரிகம் அதிகமாக இருக்குமா. கோபம் வந்தால் கூட அதை நேரடியாக காயப்படுத்தும் வகையில் பேச மாட்டாங்களாம். அழகு உணர்வு அதிகம், அதாவது உடை, வீடு, அலுவலகம், வாகனம் எதுவாக இருந்தாலுமே அழகாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சமூக செல்வாக்கு துலா ராசிக்கார நண்பர்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசிங்க. அவங்களோட பேச்சு சரிங்க, பழகும் விதமும் மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் இருக்குமா. இவங்களோட மனதில் அதிக நேரம் பகையை வைத்து கொள்ள மாட்டாங்க. ஒரு கூட்டத்தில் அனைவரையுமே கவரக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான். இவங்களோட பேச்சு அவ்வளோ திறமையாக இருக்கும். அரசியல், விற்பனை, வழக்கறிஞர், ஆசிரியர், ஆலோசகர் போன்ற துறைகளில் ரொம்ப சிறப்பாக இந்த துலா ராசி அன்பர்கள் செயல்படுவாங்களாம்.
மேலுமே குடும்பம், நண்பர்கள், தொழில் உறவுகள் அனைத்தையுமே சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசியானது இருக்குது. கலைத்திறன் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் காரணமாக இசை, நடனம், சினிமா, வடிவமைப்பு, அலங்காரம் போன்ற துறைகளில் இவங்களுக்கு நிறையவே திறமைகள் இருக்குமா. மற்றவங்களை போல அவசர முடிவுகள் இந்த துளாராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எடுக்க மாட்டாங்களாம். முடிவு எடுக்க இவங்களுக்கு தாமதம், இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்குமா. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களாம். மேலுமே இது சரியா அப்படின்னு கேட்டால் இது சரிதாங்க அப்படின்னு பல பேருமே யோசிப்பாங்க. இவங்களோட மிகப்பெரிய பலவீனமே இதுதான். எல்லாரையுமே திருப்திப்படுத்த முயற்சி, அதாவது அனைவரையுமே மகிழ்விக்க முயற்சித்தால் சில நேரங்களில் தங்களோட நலனை மறந்து விடுவாங்க. அதிக ஒரு நம்பிக்கை, யாரையுமே எளிதில் நம்பி ஏமாறும் வாய்ப்பு இவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே நேரடியாக கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. மறைமுக கோபம் இவங்ககிட்ட இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் மன அழுத்தம் அடையக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம். இவங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோமா, இவங்களோட வளர்ச்சியை பார்த்து சில பேர் பொறாமைப்படலாம், அந்த அளவுக்கு இவங்க வாழ்வாங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், சொத்து, பணம், குடும்ப முடிவுகள் போன்றவற்றில் கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு வருமா. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அழகான வாழ்க்கையை விரும்புகிறதுனால தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவுகள் இவங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாரையுமே சமமாக நடத்த முயற்சிக்கிறதுனால சில பேர் தவறாக அதை பார்த்திங்களா புரிந்து கொள்ளலாம். இதனால் உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மன அழுத்தம் இவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் வெளியில் சிரித்தா கூட உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். முடிவெடுக்க முடியாமை, அதாவது தொழில் மற்றும் முதலீடு ஏதாவது விஷயம் செய்யும்போது இவங்க பொறுத்த வரைக்குமே தாமதம் ஏற்படலாம். அதாவது ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட கருத்தை கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு ராசினால இந்த துலா ராசியை சொல்லலாங்க. துலா ராசிக்காரருக்கு சிறப்பான துறைகள் அப்படின்னு பார்த்தோமா, வழக்கறிஞர், நீதித்துறை, அரசியல், ஆசிரியர், வங்கி, கலைத்துறை, சினிமா, மீடியா, அழகுத்துறை, பேஷன், டிசைனிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான துறைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்குமே துரோகம், அன்பு கிடைச்சா முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த துளாராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்டையுமே நீங்கள் பார்த்தீங்களா கடன் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கடன் பார்த்திங்களா உங்களால் திரும்ப சீக்கிரமாக அதை அடைக்க முடியாது. உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய மனைவியோ அவங்கள பார்த்திங்களா நீங்கள் வாங்க வைக்கலாம். அதே மாதிரி கட்டுறதுமே அவங்களே கட்டுறது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல துணையாக இருப்பாங்க. ஆனால் மனதில் இருக்கிறத வெளிப்படையாக பேச வேணும், தேவையில்லாத தியாகங்களை குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காருக்கு. துலா ராசிக்காரு பணம் நல்ல திறமைசாலி தான், பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் சேமிப்பு குறையலாம், செலவு அதிகரிக்கலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாக இவங்க கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா முதுகு, சர்க்கரை அளவு, மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இவங்க உடல் ரொம்ப கவனிச்சுக்கணும். ஆன்மீக பலம், அதாவது பக்தி மனம் கொண்டவங்க, தர்ம சிந்தனை அதிகம் கொண்ட ஒரு ராசி, பிறருக்கு உதவக்கூடிய அற்புதமான குணம் படைத்த ராசி தான். முக்கியமாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோமா, இவங்க சுக்கிர பகவானை தொடர்ந்து வழிபடலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். லட்சுமி அஷ்டோத்திரம் நல்லதாக உங்களுக்கு இருக்கும். மேலுமே வெங்கடேஸ்வரர், அதாவது செல்வ வளம், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டி வழிபடக்கூடியவங்க இந்த தெய்வத்தை வழிபடலாம். பார்வதி தேவி, குடும்பத்தில் அமைதி, மன அமைதிக்காக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக பார்வதி தேவியானது இருக்குது. துர்க்கை அம்மன், எதிரிகள், தடைகள் அனைத்துமே நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, வெள்ளை மலர் அர்ச்சனை, லட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். முடிந்த வரைக்குமே இந்த துளாராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஏழைகளுக்கு உணவு கொடுத்துறது ரொம்ப சிறந்தது. பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். விதவை, முதியோர், ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் சரி செய்யலாம், ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை தீவனம் கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நெய் விளக்கு ஏற்றலாம். கோவிலில் நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். அதே மாதிரி துளாராசிக்காரோட வாழ்க்கை வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, முடிவெடுக்க பயப்படாதீங்க, எல்லாத்தையுமே மகிழ்விக்க முயற்சி செய்யாதீங்க, செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க, உண்மையான நண்பர்களை முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுங்க, மனதில் இருப்பதை பேசுங்க, உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசுங்க, மனதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்களும் டென்ஷன் படுத்தாதீங்க. அதே மாதிரி நிறைய உடற்பயிற்சி செய்யுங்க, முதலீடு கற்றுக்கோங்க, தன்னம்பிக்கையை நிறைய வளர்த்துக்கோங்க, ஆன்மீக ஒழுக்கம் பின்பற்றுறது ரொம்ப நல்லது. உங்களோட திறமையை குறைத்து மதிப்பிடாதீங்க, உங்களால் எதையுமே செய்யக்கூடிய ஒரு திறமை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்காரோட மிகப்பெரிய பலம் சமநிலை தான்.
நியாயம், உறவுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு உதவுறது, மிகப்பெரிய பலவீனம், முடிவு எடுக்கிறதுல தாங்க உங்களுக்கு தயக்கம் இருக்கும். எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி, வாழ்க்கையில் வரக்கூடிய பல சிக்கல்கள் இவங்களோட நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கக்கூடிய நபர்களால் உருவாகலாம். ஆனால் தெளிவான ஒரு முடிவு, ஒழுங்கான நிதி நிர்வாகம், சரியான உறவு தேர்வு, ஆன்மீக ஒழுக்கம் இருந்தால் துலா ராசிக்காரர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைய முடியும்.